Good morning students. Today we are going to see about exercise 2.4 4 to 6 sums. Find the indicated terms of the sequences whose nth term are given by an is equal to 5n by n plus 2. The indicated terms are a6 and a13. So நம்ம இப்போ இந்த first sumல a6 a13 கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல a6 கண்டுபிடிக்கலாம். இப்போ n இருக்கிற இடத்துல எல்லாம் 6 போடணும். ஸோ 5 இங்கே இடையில இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5 into 6 by 6 plus 2. 5 6 are 30 by 6 plus 2 is 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுனாலும் ஓகே. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 is 2, 5 2s are 10, 4 2s are 8. ஸோ 15 by 4. நெக்ஸ்ட்டு a13. a13 அப்படின்னா n இருக்கிற இடத்துல 13 போடணும். 5 into 13 by 13 plus 2. 5 13s are 65 by 13 plus 2 is 15. ஸோ இதை 5ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அடிச்சு கொடுக்குறப்போ 1 5 is 5, 3 5s are 15 by 3 5s are 15, 13 by 3. The second sum, an is equal to minus n squared minus 4. The indicated terms are a4 and a11. So first நம்ம a4 கண்டுபிடிக்கலாம். minus வந்து அவுட் சைடில் இருக்கு. n ஸ்கொயர்டுக்கு பதிலாக 4 squared minus 4. 4 squared is 16. 16 minus 4. 4 4s are 16 minus 4. 16ல 4 போயிடுச்சு அப்படின்னா 12. இங்கே வெளியே வந்து மைனஸ் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு a11. ஸோ இந்த n இருக்கிற இடத்துல 11 போடலாம். minus 11 squared minus 4. 11 squared, 11 11s are 121 minus 4 minus. ஸோ 121ல 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 117. இங்கே மைனஸ் வெளியே இருக்கிறதுனால மைனஸ் 117. நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம். ஃபைண்ட் a8 and a15 whose nth term is an is equal to n squared minus 1 by n plus 3. Then n is even. n ஈவனாக இருந்ததுன்னா நம்ம an is equal to இதை எடுத்துக்கணும். n is odd. n is odd-ஆக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம a8 கண்டுபிடிக்கலாம். a8 8ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பருக்கு நேராக என்ன an இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் an is equal to n squared minus 1 by n plus 3. இப்போ nக்கு பதிலாக 8 போடலாம். a8 is equal to n squared, that is 8 squared minus 1 by 8 plus 1. 8 squared, 8 8s are 64 minus 1 by 8 plus 1 9. இப்போ 63, 64 minus 1 is 63 by 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 9 is 9, 7 9s are 63. ஸோ a8 is equal to 7. நமக்கு a8 வந்து 7ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு a15. a15 is equal to 15ங்கிறது என்ன நம்பர் அப்படின்னா ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கு நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அதுக்கு நேராக இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ஆட் நம்பர் வந்து இதை எடுத்துக்கணும். ஸோ an is equal to n squared by 2n plus 1. So a-க்கு பதிலாக 15. a15 is equal to 15 squared by 2 into 15 plus 1. So 15 squared எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 225. 225 by 2 into 15. 2 into 15 plus 1. 2 15s are 30 plus 1. So 225 by 31. 31ங்கிறது prime number. ஸோ வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ the answer is 225 by 31. a15 is 225 by 31. Next sum, sixth sum. If a1 is equal to 1, a1 வந்து 1 கொடுத்துருக்காங்க, a2 வந்து also 1 கொடுத்துருக்காங்க. an என்ன கொடுத்துருக்காங்கன்னா an is equal to 2 into an minus 1 plus an minus 2. அது எப்போ யூஸ் பண்ணணும்னா n வந்து
த்ரீ த்ரீயை விட பெரிய நம்பராக இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த இதை. Then find the first 6 terms of the sequence. 6 terms கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். A3, A4, A5, A6. ஸோ ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸில் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, மீதி வந்து 4 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ A3 கண்டுபிடிக்கலாம். A3 is equal to 2A 3 minus 1 plus A3 minus 2. So 2A 3 minus 1 is 2 plus 3 minus 2 is A1. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 2. A2க்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Aக்கு வந்து 1, A2க்கு வந்து 1, A1க்கு 1 தான். ஸோ என்ன கிடைக்கும்? 2 into 1 2, 2 plus 1 3. ஸோ A3 is 3. நெக்ஸ்ட் A4 கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ n இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into A 4 minus 1 plus A4 minus 2. 2 A4 minus 1 is 3 plus A4 minus 2 is 2. இப்போ A3 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 into A3 is 3 plus A2 is 1. ஸோ 2 3s are 6, 6 plus 1 7. ஸோ A4 is 7. நெக்ஸ்ட் A5. 2 A5 minus 1 plus A5 minus 2. So 2 into A5 minus 1 is 4 plus 5 minus 3, 5 minus 2 is 3, A3. So A4 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7 கண்டுபிடிச்சிருக்கோம். So 2 into 7 plus A3 is 3. 2 7s are 14, 14 plus 3 is 17. Next A6. A6 is equal to 2A6 minus 1 plus A6 minus 2. So 2A6 minus 1 is 5 plus 6 minus 2 is 4. So 2 into A5 is 17 plus A4 is 7. So 2 17s are 34. 34 plus 7 is 41. So the 6 terms எழுதணும் இல்லையா? First term is 1, the second term also 1, third term is 3, fourth term is 7, fifth term is 17, sixth term is 41 and going on.